அப்போ இந்த குன்றத்தூர் ஏன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம், ஏன் ரொம்ப பவர்ஃபுல்லானன்னா, நீங்கள் பல பாடல்கள் வந்திருக்கு. அதில் பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளேன்னு தான் ஒரு முருகனை. எல்லா குன்றுகளுக்கும் இருக்கும் இடத்துல குமரன் இருக்குன்னாங்களே. இந்த குன்றத்தூர் என்ன சிறப்புன்னா, திருப்போரூரில் போர் முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு போயிட்டு, திருச்செந்தூரில் போர் முடிச்சுட்டு முருகர் வந்து ஒரு பெரிய உக்கிரத்தோடு வரார். உக்கிரத்தோட வந்து நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்ச என்னன்னா, போர் முடிச்சுட்டு முருகன் கோபம் வந்து தணிஞ்ச இடம் வந்து திருத்தணி. திருத்தணியில உட்காந்து கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ரொம்ப உக்கிரமா வரும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிறார். ஏன்னா அங்கே கந்தளீஸ்வரர்னு ஒரு சிவ ஸ்தலம். இப்போ முருகர் வந்து போனதுக்கப்புறம் கந்தளீஸ்வரர், அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரில் இருந்திருக்கு. அங்கே அந்த மலை தான் குன்றத்தூர் மலை. அவர் இன்னும் குன்றத்தூர் மலை. அங்கே 3/4 நாழிகைன்றாங்க ஒரு முகூர்த்த காலம். இப்போ முகூர்த்தம் 7:30 9ன்ற மாதிரி முகூர்த்தம்னா அந்த டைமில் அவர் கோவத்தை கடும் கோவத்தோட வந்தவர் கொஞ்சம் கோபம் தணிஞ்சு நிதானமாகி தன் மனசை ஆசுவாசப்படுத்தி சிவபெருமானுக்கு அங்கே பூஜை பண்ணுறாரு.